என் பேர் மணிகண்டனே. நான் வந்து செம்பன்மாரிங்கிற ஊரில் இருந்திருக்கேன். நான் இந்த சுகம் ஹாஸ்பிட்டலில் வந்து 10ஆம் தேதி வந்து என் ஒய்ஃபுக்கு 2வது டெலிவரி பார்க்குறக்காக வந்திருந்தேன். அவள் ஆப்ரேஷன் மூலியமாக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து அதுக்கு மூச்சுத்திணறல் சரியில்லைன்னு சொல்லி இங்கேருந்து சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து செந்தில்குமார் டாக்டர் வந்து எங்களை அனுப்பிவிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததில் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா இருந்த குழந்தைய வந்து நர்ஸு எல்லாம் சேர்ந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்காம அங்கே உள்ள டாக்டர் நர்ஸு எல்லோரும் கவனக்குறைவால் வந்து குழந்தை வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறைனால வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது. அதனால் மறுபடியும் இங்கேருந்து இவங்களை மதுரை ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்றா. ரியோ ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு 14ஆம் தேதி அன்னைக்கு குழந்தை வந்து இறந்துருது. இறந்ததோட நாங்கள் மறுபடியும் வந்து அதுக்கான புகார் வந்து நாங்கள் வந்து தேவட்ட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால வந்து அவங்க காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகி காலுக்கு பெருசாக வீங்கிருச்சு. இப்போ நான் அதனால வந்து இப்போ நான் காரைக்குடி ஹாஸ்பிட்டலில் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டா, இது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, இதை வந்து நேரம் நீங்கள் மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கேன். அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து இது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது, இதுக்கு வந்து நாங்கள் 3 நாள் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், சரியாகலாம் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அந்த விஷயமா நாங்கள் வந்து இங்கே தேவட்டில் உள்ள அந்த சுகமா ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து கேட்க வந்திருக்கோம். கேட்டு இப்போ அதுக்கான நீதி வேணுங்கிற காலத்தை நாங்கள் எல்லாரும் இப்போ ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கோம் கேட்கறதுக்காண்டி நீதி கேட்டு வந்திருக்கோம். சொந்த பந்தத்தோட எங்களுக்கான நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் ஆல்ரெடி குழந்தை இழந்து இருக்கிற நிலைமையில இப்போ மறுபடியும் என் மனைவிக்கு இது மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. என் மனைவியுமே இப்போ வந்து அந்த ரத்த ஓட்டம் தான் இப்போ சரியாகலை, நான் மறுபடியும் ஹார்ட்டுக்கு போய் அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பே இருக்குங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கேட்டீங்களா? இல்லை, நாங்கள் இப்போ முன்னாடி கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த குழந்தை இறந்ததுக்கு வந்து 100 குழந்தைக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியான பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆமாம் தாய்க்கு இல்லை, இப்போ அதுக்கு கேட்குறக்காக நாங்கள் வந்தோம். இப்போ கேட்க வந்தோம். இல்லை இப்போதைக்கு நாங்கள் கேட்குறக்கு வந்தோம், வெளியில் நின்றோம். நாங்கள் எந்த ரெஸ்பான்சிபிளும் எங்களை வந்து அவங்க பார்க்க கூட இல்லை. நாங்கள் அதனால வந்து எங்களுக்கு நீதி கேட்டு எல்லாரும் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம்.